எல்லா விஷயம் ஒரு சிங்கிள் டே சாரி நைட்டு தான் ஷூட்டு. நைட்டு ஒரு 6:30 ஆகும்போது சார் வரும். 7 o'clock கேரவான் இறங்கி കഴിഞ്ഞാൽ പിന്നെ திரும்பி இல்லை, திரும்பி லாஸ்ட்டு எல்லாரும் முடிச்சதுக்கப்புறம் சார் போகும். அப்போ அப்படி இறங்கி வரும். சாதாரணமாக சினிமையில் ஒரு ஹீரோ வரும்போது எல்லாரும் கூடுதல் கிட்ட வராருல, அவர் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பின்னாடியா கொஞ்சம் தள்ளி நிற்பார். பட் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, சார் வரும்போது தேனீச்சு கூடலையே அந்த மாதிரி எல்லாரும் சாருக்கிட்ட வருன்னா இது என்னடா இது வரும். அவர்கிட்ட ஒவ்வொரு பேர் எடுத்து பேசும். அது எனக்கு புதுசு. இது என்ன சார், அவர்கிட்ட எல்லா செக்ஷன் அசிஸ்டண்ட்டு அது எல்லாரும் பேர் எடுத்து பேசி எப்படி இருக்கு, என்ன இருக்கு, நல்லா இருக்குங்களா, ஓகே இனி யாராவது இங்க வரல, டே குமாரு நீ எப்படி இருக்கு அப்ப அவரு ஆமா ஓ சரி சார், சரி நேற்று எல்லாம் சொன்னதெல்லாம் கரெக்டு தானே, எல்லாமே கரெக்டு சார், எல்லாம் கரெக்ட். அப்படி எல்லாம் நின்று எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவார். இவரோட இது வந்து இந்த மேக்கப் மேம் வந்து பாம்பே, எனக்கு வந்து விக்ரம் சார். எனக்கு மட்டும் அல்ல ஒவ்வொரு பேருக்கும் சார் ஃப்ரீயே நிற்கவே இல்லை, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒரு பேசணும். அதாவது ஒரு இடைக்கு கேமராவில் ஒரு கட்டர் போடுறேன், சரி வெயிட் பண்ணு, அது ஃபைட்டர்ஸ் கை உடைஞ்சா ஓகே, அது இந்த க்ரீம் போடு எல்லாம், அது மேக்கப்பு இவருக்கு எல்லாருக்கும் மேக்கப் எல்லாம் இது கொடுத்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆளு நான் பார்த்ததே இல்லை. இது எல்லா யூனியன்லயும் கார்டு போட்டிருக்காரு, டிஃபரெண்டான ஆளு. அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் சார். வாட் அன் ஆக்டர், வாட் அன் அமேசிங் பர்சன். லவ் யூ சார். உங்க கூட ஒர்க் பண்ணது எனக்கே தெரியாது, அது ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆனா சிராஜ் சார் நீ இவ்வளவு பிரிஞ்சுக்கிட்ட நாங்களாம் வாயடிச்சு போயிருக்கோம்ப்பா. ஐயோ ஹவ் ஃபன்னி இஸ். அவர் மிலிட்டரி இவர் மிலிட்டரி நம்ம மிலிட்டரி. இன்டர்வியூக்கான பர்பஸ் முடிஞ்சிச்சு. இல்ல நான் திரும்ப வருவேன் உங்ககிட்ட, பர்பஸ் முடியல. சார் வந்து எனக்கு பிக் ஃபேன். இவர எல்லா மூவி நான் பார்ப்பேன். நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா மூவி. அப்போ இந்த ஆளை நேரிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம பக்கம் வீட்டில் பையன் மாதிரி எல்லாம் சொல்லும், இந்த படத்தில் போரு அவரு பக்கத்து வீட்டு பையன்மார்கிட்ட போய் என்ன சார் சொல்லும்? இல்லை ஃப்ரெண்டு தான், நைபர்ஸ். அப்போ அவர் டேய் விக்ரம் சாரோட படம் இருக்குடா. விக்ரம் சார் அது எஸ்ஜே சூர்யாவும் இருக்கு, எஸ்ஜே சூர்யா சார் இருக்கா, ஓகே. அப்போ இங்கே வரும் அவரை படம். எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிங், ஒரு நிறைய சொன்ன மாதிரி நம்ம இது இல்லையா சிவாஜி சாரோட லைட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வேற மாதிரி அவர் பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ஒரு சீரியஸாக காமெடி பண்ணுறவங்க இங்கே கொஞ்சம் கம்மி தான். சார் ஒவ்வொரு கேரக்டரும் சீரியஸான காமெடி பண்ணுறோம். அது எனக்கும் பயங்கர பிடிக்கும். அப்ப அதுக்கப்புறம் லொகேஷன்ல வந்து அதுல நமக்கு சிரிப்பு வரும். அதுக்கு வந்து சார் லொகேஷன்ல வரும்போது உட்காரவே மாட்டார் சார். ஏன் சார் எனக்கு தெரியல. இல்ல அவர் செட்டுக்கு வந்து உட்கார மாட்டாரு.